Good morning students. 12th standard botany. In last video we have discussed about mutation. Now we are going to learn a topic, chromosomal mutation. The genome can also be modified on a large scale by altering the chromosome structure or by changing the number of chromosomes in a cell. ஒரு குரோமோசோமுடைய நம்பரில் சேஞ்ச் ஆச்சுன்னா அது அந்த ஜீனோமையே வந்து ஆல்டர் பண்ணிடும். ஸோ தீஸ் லார்ஜ் ஸ்கேல் வேரியேஷன், அதனால் என்ன ஆகுதுன்னா அதில் வேரியேஷன் நடக்குது. இந்த வேரியேஷனை என்ன சொல்லலாம்னா குரோமோசோமல் மியூட்டேஷன், அப்படி இல்லைன்னா குரோமோசோமல் அபரேஷன் அப்படின்ற நேமில் சொல்லலாம். Gene mutation or changes that takes place within a gene. Various chromosomal mutation or changes to a chromosome region consisting of many genes. ஸோ ஜீனில் ஏற்படுற அந்த மியூட்டேஷனை ஜீன் மியூட்டேஷன் சொல்லுவோம். குரோமோசோமில் ஏற்படுற அந்த மியூட்டேஷனை அந்த சேஞ்சஸை குரோமோசோம் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். குரோமோசோமில் நிறைய ஜீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒன்று மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், மைக்ரோஸ்கோப் மூலமாகவும், அப்படி இல்லைன்னா இந்த ஜெனட்டிக் அனாலிசிஸ், ஜீன் பகுப்பாய்வு அதன் மூலமாகவும் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்தின் மூலமாகவும் ஐடென்டிஃபை பண்ணலாம். இன் கான்ட்ராஸ்ட், ஜீன் மியூட்டேஷன் ஆர் நெவர் டிடெக்டபிள் மைக்ரோஸ்கோபிக்கலி. பட் இந்த ஜீன் மியூட்டேஷன் வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக நம்மளால் கண்டறிய முடியாது. குரோமோசோமல் மியூட்டேஷன் ஆர் டிவைடட் இன்டு 2 groups. இது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பர் அண்ட் சேஞ்சஸ் இன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். ஒன்று அந்த நம்பரில் ஏற்படுற சேஞ்சஸ், இன்னொன்று குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் ஏற்படுற சேஞ்சஸ். இது குரோமோசோம் நம்பர், சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பர். ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸடாக நம்பர் ஆஃப் குரோமோசோமும் வச்சுருக்கோம். இது வந்து டிஃபர் ஆகும், ஒவ்வொரு ஸ்பீஷஸ்க்கு வந்து டிஃபர் ஆகும். ஈவன் தோ சம் ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ஹேவிங் ஐடென்டிக்கல் நம்பர் ஆஃப் குரோமோசோம். மேபி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். பட் தே வில் நாட் சிமிலர் இன் கேரக்டர். அது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே சிமிலரான கேரக்டரை கொண்டு இருக்காது. ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் will not differentiate the character of a species from one another, but the nature of hereditary material in chromosome that determine the character of species. அந்த குரோமோசோமுடைய நம்பர் மட்டுமே ஒரு ஸ்பீஷிஸினுடைய கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுறது இல்லை. பட் இன்சைட் த குரோமோசோம் the gene is present, that gene only determine the character of species. Sometimes the chromosome number, somatic cells are changed due to addition or elimination of individual chromosome or basic set of chromosome. நம்ம ஏற்கனவே அதில் இண்டல் மியூட்டேஷன்லேயே வந்து டெலிஷன், இன்சர்ஷன் அது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த குரோமோசோமில் ஏற்படுற அந்த சொமேட்டிக் செல்லில் ஏற்படுற சேஞ்சஸ் மூலமாக ஆட் பண்ணலாம், இல்லைனா எலிமினேட் பண்ணலாம். அந்த குரோமோசோமுடைய நம்பர் வந்து நம்ம மாற்றலாம். திஸ் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் நியூமரிக்கல் குரோமோசோம் அபரேஷன். அதனுடைய நம்பரில் ஏற்படுறதுனால அது நியூமரிக்கல் குரோமோசோம் அபரேஷன் அல்லது பிளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். There are 2 types of ploidy. Ploidy involving individual chromosome within a diploid cell. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் குரோமோசோமில் டிப்ளாய்டு செட்டில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் குரோமோசோமில் பிளாய்டி வந்து நடக்கும். அப்படி இல்லைன்னா அந்த டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமில் என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம், அந்த குரோமோசோம் முழுசாகவே வந்து இந்த பிளாய்டி நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், அன்யூப்ளாய்டி. It is a condition in which diploid number is altered either by addition or deletion of one or more chromosome. இப்போ இதில் நம்ம ஒன்று ஆட் பண்ணலாம், இல்லைனா டெலீட் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா அதனுடைய டிப்ளாய்டு நம்பரில் ஆல்டர் ஆகும். ஒன்று அதிகமாக இருக்கும், இல்லைனா குறைவாக இருக்கும். ஆர்கானிசம் ஷோயிங் ஆன்யூப்ளாய்டி ஆர் நோன் அஸ் அன்யூப்ளாய்ட்ஸ் ஆர் எட்டிரோப்ளாய்டு. எது வந்து இந்த அன்யூப்ளாய்டியை ஷோ பண்ணுதோ அதை எட்டிரோப்ளாய்டு அப்படின்னா அன்யூப்ளாய்டு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் 2 types, ஹைப்பர்ப்ளாய்டி அண்டு ஹைப்போப்ளாய்டி. ஹைப்பர்னால் அதிகமாக இருக்கும், ஹைப்போன்னா குறைவாக இருக்கும். ஸோ அடிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம் டு டிப்ளாய்டு செட் கால்டு ஹைப்பர்ப்ளாய்டி. ஒரு குரோமோசோமில் இன்னும் கொஞ்சம் குரோமோசோமை ஆட் பண்ணுறது வந்து ஹைப்பர்ப்ளாய்டி. அதனுடைய இன்க்ரீஸ் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் ரெப்ரசன்டட் ஆஸ் டைசோமி. டிப்ளாய்டுனாலும் டைனாலும் 2 தான். ஸோ டைசோமி. ஹைப்பர்ப்ளாய்டி கேன் பி டிவைடட் இன்டு 3 types. They are trisomy, tetrasomy and pentasomy. Trisomy. Addition of single chromosome to diploid set is called single trisomy.
2n plus 1. Trisomic were first reported by Blacksley 1910 in Datura stramonium, but later it was reported in Nicotiana, Pisum and Eunothera. ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் செல் குரோமோசோமில் எப்படி டிப்ளாய்டு வந்து ஆட் பண்ணுறது வந்து அதை சிம்பிள் ட்ரைசோமி 2n + 1. ஏற்கனவே அங்கே 2n இருக்குது, அது கூட 1 ஆட் பண்ணுறோம். பட் இந்த ட்ரைசோமி வந்து ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? பிளாக்ஸ்லி 1910 இன் டேட்டுரா ஸ்டார்மோனியம் அந்த பிளான்ட்டில் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நிக்கோட்டியானா, பைசம் அண்ட் ஈனோத்திரன்ற இந்த பிளான்ட்டில் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணாங்க. Addition of two individual chromosomes from different chromosomal pair of two normal set called double trisomy. ஸோ இந்த நார்மலாக இருக்கிற அந்த குரோமோசோமில் டிப்ளாய்டு செட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இன்னொரு இண்டிவிஜுவல் குரோமோசோமை ஆட் பண்ணுறது டபுள் ட்ரைசோமி. 2n + 1 ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சிம்பிள் ட்ரைசோமியில், அது கூட இன்னொரு n வந்து ஆட் பண்ணுறதுனால அதை டபுள் ட்ரைசோமி அப்படின்னு சொல்லலாம். டெட்ராசோமி ஏற்கனவே அதில் வந்து 2n + 2 வந்து இருக்குது. ஸோ அது கூட இன்னொரு 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை டெட்ராசோமி அப்படின்னு சொல்லலாம். 2 பேர் கூட இன்னொரு 2 பேர் ஆட் பண்ணுறது டெட்ராசோமி 2n + 2. ஸோ நெக்ஸ்ட்டு பிளாய்டி. Pentasomy, addition of 3 individual chromosomes from different chromosomal pair to normal diploid set are called pentasomy. ஏற்கனவே இருக்கிற அந்த நார்மல் டிப்ளாய்டு செட்டில் 3 இண்டிவிஜுவல் வந்து ஆட் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் குரோமோசோம் ஆட் பண்ணும்போது அது 5 ஆகுது. ஸோ அது பென்டாசோமி. நெக்ஸ்ட்டு ஹைப்போப்ளாய்டி. ஹைப்போப்ளாய்டினா லாஸ் ஆஃப் 1 or more chromosome ஃப்ரம் த டிப்ளாய்டு செட். அந்த குரோமோசோம் நம்பர் வந்து அதில் வந்து இழக்கப்படுறது வந்து ஹைப்போப்ளாய்டி. It can be divided into 2 types, monosomy and nullisomy. மானோசோமின்றது ஒரு சிங்கிள் குரோமோசோம் வந்து டிப்ளாய்டு செட்டில் இருந்து இழக்கிறது மானோசோமி. 2n - 1. Loss of 2 individual or 3 individual chromosome are called double monosomy and triple monosomy. 2n - 1 - 1 வந்து டபுள் மானோசோமி. ட்ரிப்பிள்ன்றது 2n - 1 - 1 - 1. ஸோ இது எதில் அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னா மெய்ஸில் அதிக அளவுக்கு அப்சர்வ் ஆகிருக்கு. நல்லிசோமி லாஸ் ஆஃப் பேர் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஆர் 2 பேர் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஃப்ரம் த டிப்ளாய்டு செட். இருக்கிற அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோமில் டிப்ளாய்டு செட்டில் பேர் ஆஃப் குரோமோசோம் வந்து லாஸ் ஆகிறது நல்லிசோமி அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2n - 2, இதில் டபுள் நல்லிசோமின்னு சொல்கிறது 2n - 2 - 2 இப்படின்ற நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். செல்ஃபிங் ஆஃப் மோனோசோமிக் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் நல்லிசோமி. செல்ஃப் கிராஸ் மூலமாக நம்ம கிராஸ் பண்ணுறது மட்டுமே இந்த நல்லிசோமியை உருவாக்கும். இது வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுது. இங்கே கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாப்ளாய்டுடைய அந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் யூப்ளாய்டி. Euploidy is a condition where the organism possesses one or more basic set of chromosome. Euploid classified into monoploidy, diploidy and polyploidy. ஸோ ஒரு குரோமோசோமில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆர்கானிசத்தில் பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை பொறுத்து அதை மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டு அண்ட் பாலிப்ளாய்டின்னு பிரிக்கலாம். The condition where organism or somatic cell has 2 set of chromosome are called diploid. ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கிற அந்த சொமாட்டிக் செல்லில் 2 set of chromosome இருக்கும், அது டிப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிப்ளாய்டில் இருக்கிறது ஆஃப் ஆஃப் த சொமாட்டிக் குரோமோசோமல் என்ன ஆகுனா அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து கடத்தப்படுது. அது ஆஃபாக ரெடியூஸ் ஆகி அதை ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2nலேருந்து ஆஃபாக ரெடியூஸ் ஆகிறதுனால அது ஒரு எண்ணாக மட்டும்தான் இருக்கும். இட் ஷுட் பி நோட்டட் தட் ஹாப்ளாய்டு இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மோனோப்ளாய்டு. ஹாப்ளாய்டும் வந்து கண்டிப்பாக மோனோப்ளாய்ட்லேருந்து டிஃபர் ஆகுது. எக்ஸாம்பிள், காமன் வீட் பிளான்ட் இஸ் எ பாலிப்ளாய்டு. வீட் பிளான்ட் வந்து பாலிப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதில் 2n டிப்ளாய்டு செட்டு, அதில் 6 எக்ஸாப்ளாய்டி ஈக்குவல் டு 72 குரோமோசோம் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் ஹாப்ளாய்டு நம்பர் அதில் ஆஃப்னு சொன்னோம். ஸோ 36. பட் இஸ் மோனோப்ளாய்டி
இதில் இருக்குன்னா எக்ஸ் இஸ் 12, வெறும் 12 மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Therefore, the applied and diploid condition came regularly one after another and the same number of chromosome is maintained from generation to generation. ஸோ பேரண்ட் கிட்ட இருக்கிறதும் ஆப்ளைடாகவும் டிப்ளாய்டாகவும் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் மாறி மாறி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. மோனோப்ளைடிக் கண்டிஷன் அக்கர்ஸ் வென் ஆர்கானிசம் இஸ் அண்டர் பாலிப்ளைடிக் கண்டிஷன். இந்த மோனோப்ளைடி வந்து எப்போ வெளியில் தெரியும் அப்படின்னா பாலிப்ளாய்டிக் கண்டிஷனில் மட்டும்தான் இது வெளியில் தருது. இன் எ ட்ரூ டிப்ளாய்ட் போத் த மோனோப்ளாய்டு அண்ட் ஆப்ளாய்டு குரோமோசோம் நம்பர் ஆர் சேம். உண்மையான டிப்ளாய்டு டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மோனோப்ளாய்டு ஹாப்ளாய்டு நம்பர் எல்லாமே கரெக்டாக சேமாக இருக்குது. தஸ் த மோனோப்ளாய்டு கேன் பி ஹாப்ளாய்டு. மோனோப்ளாய்டு வந்து ஹாப்ளாய்டாக இருக்கலாம், பட் ஹாப்ளாய்டு எல்லாமே வந்து மோனோப்ளாய்டே இருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் பாலிப்ளாய்டி. Polyploidy is a condition where an organism possesses more than 2 basic set of chromosome. அதாவது அதிகப்படியான குரோமோசோம், பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம் வச்சுருக்கிறது வந்து பாலின்னு சொல்லுவோம். பாலினா மெனி. இதில் 3, 4, 5 அண்டு 6 பேசிக் செட் கூட அதில் இருக்கலாம். தே ஆர் கால்டு ட்ரிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, பென்டாப்ளாய்டு அண்டு எக்ஸாப்ளாய்டி அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். பாலிப்ளாய்டு இஸ் வெரி காமன் இன் பிளான்ஸ் பட் ரேர் இன் அனிமல்ஸ். உங்களுக்கு இது புரியும். பிளான்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் ரேராக அனிமல்ஸில் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் செட் ஹாஸ் பீன் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டார் இன் த ஆரிஜின் ஆஃப் நியூ பிளான்ட் ஸ்பீஷிஸ். ஸோ இன்க்ரீஸ் அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு நம்மளால் நியூ பிளான்ட் வெரைட்டியை க்ரியேட் பண்ண முடியும். பட் ஹையர் பிளாய்டி லெவல் லீட்ஸ் டு டெத். அதிகமாக போச்சுன்னா அது வந்து இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Polyploidy is of two types. They are autopolyploidy and allopolyploidy. Auto means self, allona cross. So autopolyploidyல அதனுடைய ஆர்கானிசம் வந்து more than 2 set of haploid set of chromosome derived from within the same species. அதனுடைய ஸ்பீஷிஸ்லே 2 இல்லைனா 3 செட் ஆஃப் குரோமோசோம் வந்து பெறப்படுறத ஆட்டோ பாலிப்ளாய்டு சொல்லுவோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஆட்டோ ட்ரிப்ளாய்டு அண்ட் ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. ஆட்டோ ட்ரிப்ளாய்டு 3 set of chromosome its own genome. அதனுடைய ஜீனோம்லே 3 sets இருக்குது. They are produced artificially by crossing between auto tetraploid and diploid species. எப்படி கிடைக்கும்னா ஆர்டிஃபிஷியலாக நம்மளே கிராஸ் பண்ணுறது. இந்த ஆட்டோ டெட்ராப்ளாய்டையும் ஒரு டிப்ளாய்டு ஸ்பீஷிஸும் நம்ம கிராஸ் பண்ணும்போது இது கிடைக்கும். இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா ஸ்டெரைல் தான், ஹைலி ஸ்டெரைல் டியூ டு டிஃபெக்டிவ் கேமெட் ஃபார்மேஷன். கேமெட் வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆகாததுனால இதில் அதிகமாக ஸ்டெரைலாக இருக்குது. எக்ஸாம்பிள் த கல்டிவேட்டட் பனானாவில் சொல்லியிருக்காங்க. இந்த டிப்ளாய்டை விட ட்ரிப்ளாய்டில் கிடைக்கிற பனானா வந்து லாங் ஃப்ரூட்டாக இருக்கும், அதே சமயம் சீட்லெஸ்ஸாக கிடைக்குது. அதே மாதிரி ட்ரிப்ளாய்டு சுகர், இந்த பீட்ரூட் இருக்குல்ல, சுகர் பீட்ரூட்டில் சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். டிப்ளாய்டை கம்பேர் பண்ணும்போது சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், எதிர்ப்பு சக்தி வந்து அதில் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அருகம்புல், சயனோடான் டாக்டைலான் இஸ் ஏ நேச்சுரல் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. அது வந்து நேச்சுரலாக நடக்கிற ஒரு ஆட்டோ ட்ரிப்ளாய்டு பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். இதில் மற்றதும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சீட்லெஸ் வாட்டர்மெலன், ஆப்பிள், சுகர் பீட், டொமேட்டோ, பனானா, இது எல்லாமே வந்து ஆட்டோ ட்ரிப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஆட்டோ டெட்ராப்ளாய்டு have 4 copies of its own genome. அதில் வந்து 3 copies பார்த்து இப்போ வந்து இதில் 4 copies இருக்குது. They may be induced by doubling the chromosome of a diploid species. அது வந்து தூண்டப்படுறதுனால அதனுடைய குரோமோசோம் வந்து அப்படியே டப்ளிங் ஆகுது. எக்ஸாம்பிள் ரை, கிரேப்ஸ், அல்ஃபஃபா, கிரவுண்ட்நட், பொட்டேட்டோ அண்டு காஃபி. நெக்ஸ்ட்டு அல்லோ பாலிப்ளாய்டு, இது வந்து கிராஸ், இன்னொரு பிளான்ட் மூலமாக நம்ம கிராஸ் பண்ணுறதுனால இது அல்லோ பாலிப்ளாய்டு கிடைக்குது. அதாவது இந்த குரோமோசோம் வந்து டெரைவ்டு ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்லேருந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம். இட் கேன் பி டெவலப்ட் பை இன்டர்ஸ்பெசிஃபிக் கிராசஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி இஸ் ரீஸ்டோர் பை குரோமோசோம் டப்ளிங் வித் கோல்சிசின் ட்ரீட்மெண்ட். இதில் ரெண்டாவது சிற்றினங்களுக்கு இடையே நடக்கிற ஒரு கிராசஸ் மூலமாக இது ஃபெர்டிலிட்டியாக இருக்கும். இது இந்த கோல்சிசின் ட்ரீட்மெண்ட் மூலமாக இதை உருவாக்குறாங்க. அல்லோ பாலிப்ளாய்டி ஆர் ஃபார்ம்டு பிட்வீன் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் ஒன்லி. எது வந்து ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கோ அந்த ஸ்பீஷிஸ்குள்ளே மட்டும்தான் நடக்கும். இது எக்ஸாம்பிள் ரஃபானோ பிராசிகா, அதாவது ரஃபானஸ் அண்டு பிராசிகா, அந்த 2 பிளான்ட்டுக்கு இடையே நடக்கிற ஒரு கிராஸு. இந்த ரஃபானஸ் சட்டைவஸ்ன்றது
ரேடிஷோடையது. நெக்ஸ்ட்டு கேபேஜோடது பிராசிகா ஓலரேஷியா, அதுதான் வந்து ரஃபானோ பிராசிகா அப்படின்னு நியூ வெரைட்டியை கொண்டு வந்திருக்காங்க. இதில் F1 ஹைப்ரிட் வந்து ஸ்டரைலாக இருக்குது. when he double the chromosome of F1 hybrid he get infertile. திரும்பவும் அதை வந்து அதனுடைய குரோமோசோமை அப்படியே டபுள் ஆக்கும்போது அது வந்து ஃபெர்டைல், நல்லா வளமுன்னதாக இருந்திருக்கு. இவர் எதிர்பார்த்தது எப்படி எதிர்பார்த்தாருன்னா, எல்லாமே வந்து முழு பிளான்ட்டுமே நம்ம எடிபிள் பார்ட்டாக இருக்கும், ரேடிஷ் மாதிரி ரூட்டும் கேபேஜ் மாதிரி லீவ்ஸ் எல்லாமே இருக்குன்னு எதிர்பார்த்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அப்படி கிடைக்கல. ஸோ அவர் வந்து டிஸப்பாயின்மெண்ட்டாக ஆயிட்டார். செகண்ட் எக்ஸாம்பிள் டிரிட்டிகேல், த சக்ஸஸ்ஃபுல் ஃபஸ்ட் மேன் மேட் சீரியல். அந்த தானியங்கள்லேருந்து உருவாக்குனது. டிபெண்டிங் ஆன் த பிளாய்டி லெவல் டிரிட்டிகேல் கேன் டிவைடட் இன்டு 3 மெயின் குரூப்ஸ். இது 3 பிரிக்கலாம். டெட்ரா பிளாய்டி, கிராசஸ் பிட்வீன் டிப்ளாய்டு, 2 டிப்ளாய்டு செட்டு வீட் அண்டு ரை. ஹெக்ஸாப்ளாய்டுன்றது ஒரு டெட்ராப்ளாய்டியோட இன்னொரு ஒரு டிப்ளாய்டியை கிராஸ் பண்ணும்போது இது கிடைக்குது, மக்ரோனி வீட்டு. டிரிட்டிகம் டூரம் அண்டு ரை. நெக்ஸ்ட் ஆக்டாப்ளாய்டி, ஆக்டானா மீன்ஸ் 8, கிராசஸ் பிட்வீன் ஹெக்ஸாப்ளாய்டி வீட். அந்த ஹெக்ஸாப்ளாய்டி வீட்டுக்கு ஒரு டிப்ளாய்டு ரை அதையும் வச்சு கிராஸ் பண்ணும்போது இது கிடைக்குது. ஹெக்ஸாப்ளாய்டி டிரிட்டிகேல் ஹைப்ரிட் பிளான்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத் மக்ரோனி வீட் அண்டு ரைட். ஸோ இந்த எக்ஸாப்ளாய்டி டிரிட்டிக்கல் வந்து எப்படி கிடச்சிதுன்னா, அந்த மக்ரோனியுடைய கோதுமையினுடைய தரத்தையும் ரையினுடைய அந்த தரத்தையும் 2 கேரக்டரையும் கொண்டு இருந்துச்சு. Next example, they combine the high protein content of wheat, rye, high content of the amino acid lysine. இந்த கோதுமையில் இருக்கிற ஹை ப்ரோட்டீன்ட்டும் வீட்டில் இருக்கிற அமினோ ஆசிட் லைசினுமே 2 சேர்ந்த மாதிரி இந்த டிரிட்டிகேலில் வந்தது. இங்களுடைய அதனுடைய ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு கோல்சிசின் அப்படின்றது ஒரு ஆல்கலாய்டு. எதுலேருந்து கிடைக்குன்னா கோல்சிகம் ஆட்டம் நெயில் அந்த பிளான்ட்லேருந்து கிடைக்குது. இது லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கிற அந்த க்ரோயிங் டிப்ஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த பிளான்ட் வந்து பாலிப்ளாய்டுக்கு உட்படும். சர்ப்ரைசிங்லி இட் டஸ் நாட் அஃபெக்ட் த சோர்ஸ் பிளான்ட் கோல்சிகம் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டி கோல்சிசின். பட் இந்த பிளான்ட் வந்து அந்த கோல்சிகம் பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணலை, ஏன்னா அதில் ஆன்டி கோல்சிசின் இருக்கிறதுனால அது நார்மலாக இருக்குது. லாஸ்ட்டு significance of ploidy. Many ploids are more vigorous and more adaptable than diploid. இந்த டிப்ளாய்டை விட பிளாய்டியில் மூலமாக கிடைக்கிறது எல்லாமே வந்து வீரியத்தன்மையாக இருக்குது. நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ட் எல்லாமே இந்த ஆட்டோ டெட்ராப்ளாய்டி மூலமாக தான் உருவாயிருக்கு. அப்படி உருவாக்கும் போது அதனுடைய ஃப்ளவர்ஸ், லார்ஜ் ஃப்ளவர்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸும் அதே அதனுடைய பூக்கும் காலம் இப்போ 3 months இருக்க வேண்டியது வந்து 6 month டியூரேஷன் வரைக்குமே அதனுடைய ஃப்ளவரிங் டேஸ் வந்து அதிகமாக இருக்குது. Next, auto polyploid usually have higher fresh weight due to more water content. அதனுடைய வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அதிகமான வெயிட்டை கொண்டு இருக்கு. Aneuploidy are useful to determine the phenotypic effects of loss or gain of different chromosome. இந்த இழத்தல் அண்டு சேர்த்தல் மூலமாக குரோமோசோமில் நடக்கிற டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி மூலமாக அதனுடைய ஃபீனோடைப்பிக் விளைவுகள் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். phenotypicனா புறத்தோற்ற விளைவுகளை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியுது. மெனி ஆஞ்சியோஸ்போம் ஆர் அல்லோ பாலிப்ளாய்டி அண்ட் தே பிளே அ ரோல் இன் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ். நிறைய ஆஞ்சியோஸ்போம் எல்லாமே இந்த அல்லோ பாலிப்ளாய்டிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பட் அது அந்த எவல்யூஷன்லேயே ஒரு பெரிய முக்கியமான ரோலை வகிக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் குரோமோசோம். ஸ்ட்ரக்சரல் குரோமோசோம் அபரேஷன், அந்த குரோமோசோமில் ஏற்படுற அந்த பிறழ்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன் காஸ்ட் பை அடிஷன் ஆர் டெலிஷன் அ பார்ட் ஆஃப் குரோமோசோம் லீடிங் டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் இஸ் கால்டு ஸ்ட்ரக்சரல் குரோமோசோம் அபரேஷன். அந்த குரோமோசோமில் ஏற்படுற மாற்றம், ரீஅரேஞ்ச் அந்த ஜீன் வந்து மாற்றம் ஏற்படுறத ஸ்ட்ரக்சரல் குரோமோசோம் அபரேஷன் நேமில் சொல்லலாம். இட் அக்கர்ஸ் டியூ டு த அயனைசிங் ரேடியேஷன் அண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். இது எதன் மூலமாக நடக்குன்னா அந்த ரேடியேஷன்ஸ் மூலமாகவோ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மூலமாகவோ இது நடக்குது. அப்படி நடக்கும்போது என்ன ஆகுன்னா பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து குரோமோசோம் ஒன்றாகுது. இதை 4 டைப்ஸில் பிரிக்கிறாங்க. சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் ஜீன் லாக்கு, அந்த ஜீன் அமைஞ்சிருக்கிற இடத்துல டெலிஷன் ஆர் டிஃபிஷியன்சி, டூப்ளிகேஷன் ஆர் ரிப்பீட்,
பியில் சேஞ்சஸ் இன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் லாக்கை ஒன்று அதுக்குள்ளே நடக்கும் அந்த ஜீன் லாக்கோடைய நம்பர். நெக்ஸ்ட்டு அதனோட அரேஞ்ச்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடக்கிறது. இன்வர்ஷன் அண்டு டிரான்ஸ்லொகேஷன். ஃபஸ்ட்டு டெலிஷன் ஆர் டிஃபிஷியன்சி. டெலிஷன் ஆர் டிஃபிஷியன்சி நமக்கு தெரியும், ஏதாவது குரோமோசோமில் ஏற்படுற அந்த பார்ட் வந்து இழக்கப்படுது, டெலீட் ஆகுது, அதை வந்து டெலிஷன் சொல்லலாம். அந்த பேஸ் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் பிரேக்கேஜ் ஆஃப் குரோமோசோம் இட் இஸ் டிவைடட் இன்டு டெர்மினல் டெலிஷன் ஆர் இன்டர்கேலரி டெலிஷன். அதாவது ஏதாவது ஒரு பகுதியில் பிரேக்கேஜ் ஏற்பட்டு அந்த பகுதி வந்து டெலீட் ஆகுது, சென்டரில் ஏற்பட்டதுன்னா அதை இன்டர்கேலரின்னு சொல்லுவோம். அதுவே டெர்மினலில் நுனியில் ஏற்பட்டுச்சுன்னா டெர்மினல் டெலிஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் அக்கர்ஸ் டியூ டு கெமிக்கல் ட்ரக்ஸ் அண்ட் ரேடியேஷன். இது கெமிக்கல்ஸ் மூலமாகவோ ட்ரக்ஸ் மூலமாகவோ ரேடியேஷன் மூலமாகவோ இது நடக்கும். இட் இஸ் அப்சர்வ்ட் இன் ட்ரோசோஃபில்லா அண்டு மெய்ஸ். இந்த ட்ரோசோஃபில்லான்ற அந்த பழப்பூச்சிலையும் மெய்ஸ்லையும் இது அதிக அளவுக்கு காணலாம். நெக்ஸ்ட் ஒன் டியூப்ளிகேஷன் ஆர் ரிப்பீட். இந்த டியூப்ளிகேஷன் அப்படின்றது the process of arrangement of the same order genes repeated more than once in the same chromosome is known as duplication. ஏற்கனவே அந்த இருக்கிற ஜீன் ஆர்டர் வந்து திரும்ப அதே குரோமோஸில் திரும்ப ரிப்பீட் ஆகிறது duplication. Due to duplication some genes are present in more than 2 copies. அப்படி duplication ஆகும்போது ஒரே ஜீனே வந்து என்னாகும், ரெண்டு தடவைக்கு மேலே வந்து அதிகமாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணவர் ட்ரோசோஃபில்லாவில் பிரிட்ஜஸ் 1919 அப்படின்ற அந்த இயரில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதனுடைய எக்ஸாம்பிள் மெய்ஸ் அண்டு பி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது நார்மல் குரோமோசோம் இது. அதுக்கப்புறம் டெலிஷன் ஆஃப் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் வந்து டி வந்து டெலீட் ஆகிடுது. ஸோ இன்டர்கேலரி டெலிஷன் நடுவில் ஆகிறதுனால இது இன்டர்கேலரி டெலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டூப்ளிகேஷன். அப்படியே நார்மலாக இருக்குது, அதில் திரும்பவும் என்ன ஆகுதுன்னா அப்படியே டபுள் ஆகும். டிஇஎஃப் பிஎஃப்ஜிஹெச்ஐ இதில் ரிவர்ஸ் டாண்டேம், டிஸ்பிளேஸ்டு டாண்டேம், இதனுடைய டூப்ளிகேஷன் எல்லாமே அப்படி திரும்பவும் காப்பீஸ் மாதிரி எடுத்துகிட்ருக்கு. Next one, translocation. The transfer of segment of chromosome is non-homologous chromosome is called translocation. அந்த செக்மெண்ட் வந்து இடம் மாறிடுது, அதை வந்து டிரான்ஸ்லொகேஷன் சொல்லலாம். இது வந்து கிராசிங் ஓவர் கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிராசிங் ஓவரில் ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இந்த டிரான்ஸ்லொகேஷனில் குரோமோசோம் செக்மெண்ட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம் கிடையே செக்மெண்ட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தெர் ஆர் 3 types: சிம்பிள் டிரான்ஸ்லொகேஷன், ஷிஃப்ட் டிரான்ஸ்லொகேட்டன் லொகேஷன், ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த குரோமோசோமில் ஏற்படுற மியூட்டேஷன் அண்டு பிளாய்டி பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் டிஎன்ஏ மெட்டபாலிசம் இன் பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.